Dear students, good morning. Level 4 videos பார்த்துருக்கோம். Level 4 means non-scientific. Simple sentence தான் சொல்றது. ரெண்டு விஷயமோ மூணு விஷயமோ நம்ம ஏற்கனவே synthesis of sentences பார்த்துருக்கோம். தமிழில் சொல்லி இன்னைக்கு எப்படி புரிய வைக்கணும்னு பார்ப்போம். வேற ஒன்றும் கிடையாது. போன சாப்டர் மாதிரியே இந்த சாப்டரும் இருப்பது இருந்தது. அப்போ இது என்ன சார் புதுசாக நடத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன சாப்டரில் ஒரே சப்ஜெக்ட் தான், ரெண்டு சென்டென்ஸ்க்கு ஒரே சப்ஜெக்ட் தான். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும். சென்டென்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ சென்டென்ஸில் போகலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 6 and 7 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது காரணம் நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். It doesn't mean that all of you who ever watch the video must join our class. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் என் கிளாஸில் சேரணும், ஃபீஸ் கட்டி படிக்கணும், எந்த கட்டாயமும் கிடையாது. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அப்படியே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. புரியுதா? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 6 and 7 பார்த்துருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீன் உங்களுக்கு ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிருக்கேன். கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் புக் கொடுத்துருக்கேன். புக்கு க்ரீன் கலர் புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு கலர். எல்லோ கலர் புக் வந்து லெவல் 1க்கு, பிங்க் கலர் புக்கு லெவல் 2க்கு, ப்ளூ கலர் புக்கு லெவல் 3க்கு, கிரீன் கலர் புக்கு லெவல் 4. புரியுதா? சரி, இப்போ கிளாஸ் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு கிராமர் கவனிச்சு சென்டென்ஸ் புரிஞ்சுட்டு நைட் பிட்வீன் 8 PM and 10 PM சென்டென்ஸ் படிச்சு காட்டுங்க. ஏன் 8 PM and 10 PM வச்சுட்டேன்? ரிப்பீட்டட்லி ஐ எம் டெல்லிங் யூ, ஸ்கூல்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போயிட்டு வரவங்க, வேறு ஏதாவது 2-3 டியூஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரவங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க எல்லாருக்குமே இருக்கிறதுனால பிட்வீன் 8 and 10 PM. புரியுதா? சரி, இப்போ சாப்டர் பார்க்கலாம். இருப்பது என்ன அர்த்தம்? அதே தான், டு பி, பீயிங். இருந்தது, டு ஹாவ் பீன், ஹேவிங் பீன். சரி, மாமியாரும் மாமனாரும் முதியோர் இல்லத்தில் இருப்பது மனோகரிக்கு தன் விருப்பம் போல் வெளியே செல்வதற்கு சௌகரியமாக இருக்கிறது. இது யாரையும் பர்சனலாக அக்யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒரு ஏதோ ஒரு சீரியலையோ ஒரு கதை புக்கிலையோ படிக்கிறோம் அந்த சென்டென்ஸ். புரியுதா? ரைட். மாமனாரும் மாமியாரும் முதியோர் இல்லத்தில் இருப்பது மனோகரிக்கு தன் விருப்பம் போல் வெளியே செல்வதற்கு சௌகரியமாக இருக்கிறது. யார் வெளியில இருக்காங்க? முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. இன்லாஸ், மாமனார் மாமியார் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அந்த விஷயம் யாருக்கு சௌகரியமா இருக்கு? முதியோர் இல்லத்தில் இருப்பது மனோகரிக்கு வெளியே விருப்பம் போல் வெளியே செல்வதற்கு சௌகரியமாக இருக்கிறது. நீங்க போன சாப்டர் நடிச்சிருப்பீங்க, அதையும் எதையும் சென்டென்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும் புரியும் எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். முதல்ல இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா முதல்ல சப்ஜெக்ட் போகணும். சப்ஜெக்ட் எது? வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கணும். வர்பு எது? சென்டென்ஸ் இருக்க கடைசி வேர்டு தான் வர்பு. சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு வர்பு தான் இருக்க போகுது. கடைசி வார்த்தை எது? இருக்கிறது. இப்போ இந்த வர்பை பார்த்து கேளுங்க. வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்விக்கிட்டா சப்ஜெக்ட். எது இருக்கிறது? மாமியாரும் மாமனாரும் முதியோர் இல்லத்தில் இருப்பது மனோகரிக்கு தன் விருப்பம் போல் வெளியே சென்று வருவதற்கு சௌகரியமாக இருக்கிறது. அப்ப இதுதான் சப்ஜெக்ட். மாமனாரும் மாமியாரும் முதியோர் இல்லத்தில் இருப்பது, இதுதான் சப்ஜெக்ட். ஸோ இருப்பது ப்ரெசன்ட் டென்ஸ், இருந்தது பாஸ்ட் டென்ஸ். சரி, அதுல வெவ்வேறு சப்ஜெக்டா இருக்கிறதுனால சப்ஜெக்டை போட்டு அப்பாசமி போட்டு எஸ் போடணும். இதை டீட்டெயிலா லெவல் 2ல காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் நடத்தும் போது சிம்பிள் சென்டென்ஸ் ஏன் அப்பாசமி போட்டு எஸ் போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லெவல் 2 வீடியோஸ்ல காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் பாருங்க, பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். நம்மள்ட்ட கிளாஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் கஷ்டமே கிடையாது, நல்லா புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு. இன்லாஸ், மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, சிஸ்டர் இன்லா சொல்கிறோம் இல்லையா? இப்போ இன்லா அப்படின்றது கவுண்டபிள் சிங்குலர் நவுன், ப்ளூரல் வந்து கவுண்டபிள் இன்லாஸ். அதுக்கு அப்பாசமி ஏற்கனவே எஸ்ஸில் முடிஞ்சதுன்னா அப்பாசமி போட்டு இந்த எஸ் போடக்கூடாது. அந்த எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாசமி போடணும். இதை லெவல் 1ல புக் 2ல டீட்டெயிலாக நடத்திருக்கேன். புரியுதா? ஸோ இன்லாஸ் பீயிங் அட் த ஹோம். ஹவுஸ்னா வீடு, ஹோம்னாலும் வீடு தான். ஹோம் ஒர்க்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அந்த ஹோம்க்கு முன்னாடி தி போட்டால் முதியோர் இல்லைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தி போட்டு ஹவுஸ் எழுதுறதுன்னா தப்பு இல்லை. ஐ எம் இன் த ஹவுஸ் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் இன் த ஹோம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் முதியோர் இல்லத்தில் இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? இன்லாஸ் பீயிங் இருப்பது, இன்லாஸ் பீயிங் அட் த ஹோம், மாமியாரும் மாமனாரும் முதியோர் இல்லத்தில் இருப்பது சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிட்டு. இப்போ வர்பு இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஈஸ். மாமியாரும் மாமனாரும் முதியோர் இல்லத்தில் இருப்பது, இல்லால் பீயிங் அட் ஹோம், அட் த ஹோம் அப்படின்றது
சிங்குலர். அப்போ இஸ், verb is எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படி இருக்கிறது? சௌரியமாக இருக்கிறது. இஸ் கம்ஃபர்டபுள். யாருக்கு? அவங்களுக்கு சௌரியமானதா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்போ ரெண்டு சென்டென்ஸ் ஒரே சொல்லிடுறாரு. ஃபார் மனோகரி, மனோகரிக்கு சௌரியமாக இருக்கிறது. எதுக்கு? டு கோ அவுட், வெளியே செல்வதற்கு. எப்படி வெளியே செல்வதற்கு? அக்கார்டிங் டு ஹர் விஷ், அவளுடைய விருப்பம் போல் வெளியே செல்வதற்கு சௌரியமாக இருக்கிறது. இன்லா பீயிங் அட் ஹோம் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மனோகரி டு கோ அவுட் அக்கார்டிங் டு ஹர் விஷ். எத்தனை வர்க் இருக்கு பாருங்க. ஈஸ் ஒன்று தான், ஒரே வர்க்ல சொல்லிருக்கோம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ். 11th ஒர்க்கு சிம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபைனைட் வர்க். இருப்பது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த இடத்துல நீங்க பீயிங் போட்டுக்கலாம் அல்லது டு பி போட்டுக்கலாம். ரெண்டுல எது வேணா போட்டுக்கலாம். புரியுதா? கன்ஃபியூஷனே வேண்டாம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். இருந்தது. பேஜ் நம்பர் 6 and 7 இருக்கும் சென்டென்ஸ் எல்லாம். புரியுதா? ரைட். அந்த வீடு முழுவதும் பஞ்சு மூட்டைகள் இருந்தது. இருப்பது ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்காக அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பீயிங். நீங்க அதுக்கு பதிலாக டு பி கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்தது பாஸ்ட் டென்ஸ் அர்த்தத்தை கொடுக்கிறது. அந்த வீடு முழுவதும் பஞ்சு மூட்டைகள் இருந்தது. எளிதில் தீப்பற்றி எரிவதற்கு ஏற்றதாக இருந்தது. சப்ஜெக்ட் எது? இருந்தது. எது இருந்தது? அந்த வீடு முழுக்க பஞ்சு மூட்டைகள் இருந்தது. அப்போ the cotton bundles, இந்த வேற சப்ஜெக்ட், அதனால இந்த சப்ஜெக்டை போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும். the cotton bundles to have been, இருந்தது. having been போடலாம் அல்லது to have been போடலாம். ரெண்டுல எது வேணா போடலாம். the cotton bundles to have been across the whole house, வீடு முழுக்க பஞ்சு மூட்டைகள் இருந்தது. சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிட்டா? the cotton bundles to have been across the whole house, சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிட்டு. இப்போ verb எது? கடைசி வார்த்தை தான் வரும். எளிதில் தீப்பற்றி எரிவதற்கு ஏற்றதாக இருந்தது. the cotton bundles to have been across the whole house was, cotton bundles சப்ஜெக்ட் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சு மூட்டைகள் சப்ஜெக்ட் கிடையாது. லெவல் 2ல ஸ்பாட் தியரம்ஸ் நடத்திருக்கோம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல கன்கார்டன் ஒரு சாப்டர் இருக்கும். ஸ்பாட் தியரம்ஸ்ல வெர்ப் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னே போட்டிருக்கோம். the cotton bundles, the cotton bundles சப்ஜெக்ட் கிடையாது. the cotton bundles to have been, வீடு முழுவதும் பஞ்சு மூட்டைகள் இருந்தது. across the whole house singular. அப்ப singular verb. இருந்தது. இந்த ரெண்டு இருந்ததுக்கு வித்தியாசம் புரியணும். வித்தியாசம் புரியாம level 4 இந்த யூஸ் இல்லை. அதனால தான் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போதே whether they coming person or asking over phone, நேரில் வந்து கேட்டாலும் ஃபோனில் கேட்டாலும் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டுக்கிறது. தமிழ் புரியுமா அப்படின்ட்டு. இந்த இருந்ததுக்கு அர்த்தம் வேற, இந்த இருந்ததுக்கு அர்த்தம் வேற. புரியுதா? ஏற்றதாக இருந்தது. இந்த இருந்தது கடைசி வார்த்தை தான் வருது. இருந்தது ஏற்றதாக. எப்படி இருந்தது? எப்படிப்பட்டதாக இருந்தது? ஏற்றதாக இருந்தது. ஏற்றதாக இருக்கிறதுனா சூட்டபிள். the cotton bundles to have been across the whole house, வீடு முழுவதும் பஞ்சு மூட்டைகள் இருந்தது. was suitable for them to burn easily. அந்த மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது? எளிதில், ஈஸிலி, எளிதில் அட்வர்ப் பக்கத்தில் வந்துருக்கு. எளிதில் பற்றி எரிவதற்கு, பற்றி கொள்வதற்கு இன்ஃபினிட்டிவ். பர்ன்ற பிரசன்ன சொல்ல முன்னாடி டூ போட்டுருவோம். புரியுதா? was suitable for them, அவைகளுக்கு ஏற்றதாக இருந்தது. அவைகளுக்கு பஞ்சு மூட்டைகளுக்கு. எதுக்கு? சுலபமாக பற்றி எரிவதற்கு, சுலபமாக தீப்பிடித்துக் கொள்வதற்கு. so the cotton bundles to have been across the whole house was suitable for them to burn easily. so இந்த சென்டென்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மாதிரி, இருப்பது பிரசன்ட் டென்ஸ், இருந்தது பாஸ்ட். அது நம்ம போன சாப்டர்லயே பார்த்தோம். என்ன மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, போன சாப்டர்ல இதே இருப்பது இருந்தது பார்த்தபோது சேம் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் தான். இதில் பாருங்க டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும் ஒரு சப்ஜெக்ட். புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ பேஜ் நம்பர் 6 and 7 எக்ஸாம்பிள்லாம் எழுதிட்டு சென்டென்ஸ் எழுதி காமிச்சிட்டு வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. காம்ப்ரிஹெண்ட் வீடியோ நல்லா புரிஞ்சுட்டு சென்டென்ஸ் எழுதி படித்து காட்டுங்க. படிக்கிறதுனால 8 PM and 10 PM. சென்டென்ஸ் படிக்கும்போது தப்பு வந்தாலும் இருந்தாலும் ஆஸ் யூசுவல் கரெக்ட் பண்ணுறோம். டோன்ட் பண்ணி பாருங்க. புரியுதா? சரி.
வேற ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? குட் நைட்.